எனக்கு இன்னும் இந்த அலையன்ஸு அதிமுக பாஜக அலையன்ஸ் மாதிரி தெரியல. அதிமுக பாஜக திமுக அலையன்ஸ் மாதிரி தெரியுது. எதிர்கட்சியாக என்ன பண்ணிருக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் சேர்ந்து என்ன பண்ணாங்க? சேர்ந்து எங்கேயுமே பார்க்க முடியல. இவ்வளோ நாளாக பாஜகவில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வார் ரூம் அப்படின்வாங்க, இவங்க பீஸ் ரூம்னுவாங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுகக்குள்ளேயே அந்த சண்டை நடக்குது. திமுக அப்படியே கதி கலங்கி போயிருக்காங்க. எப்பா நீங்களே சண்டை போட்டுருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எலெக்ஷனில் யாரை எதிர்த்தியா பேசுவோம்? இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒட்டலை. இப்போ 3ஆவதா ஒருத்தரை கூட்டு வந்து அவங்க நம்மளும் சேர்ந்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்றதுக்கா அவரை கூட்டு வந்து என்ன பண்ண போறாங்க? இது ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியுடைய ஆட்சி நடைபெறுகின்றது. திமுக ஆட்சி நடைபெறாத மாதிரியா சார்? அதுவும் கூட்டணி ஆட்சி தானே. கூட்டணியின் ஆட்சி, ஆனா கூட்டணி ஆட்சி கிடையாது. இப்படி எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்வாங்க. என்ன புரியுதா? சக்கரை பொங்கலுக்கு வடகரி பன்னிகரி மாதிரி இருக்குது அன்புதாசன். இந்த மாதிரியே நீங்க சண்டை போட்டு இருந்தீங்கன்னா ஐயா இவங்கள நம்பி பிரயோஜனம் கிடையாது. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க? முதல்ல ஜெயிக்கவே மாட்டாங்க. அப்படியே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் ஒருத்தரோட தான் சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு நேராக மறுபடியும் திராவிட மாடல் 2.0க்கு தான் போய் நிற்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, அதிமுக பாஜக அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க போல இருக்குது. என்ன இப்போ இன்னொரு தடவை வந்துட்டு போட்டோமே, 10 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த ஜெல் ஆகுதா, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு. சார் இப்போ வந்து அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா அமித்ஷா வந்து என்ன சொல்றாருன்னா இங்கே வந்து கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இங்கே வந்து அதிமுக சார்பாக என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்கோ, கூட்டணி ஆட்சி யார் அமைக்கிறதுன்னு? இல்லை அவர் சொன்னது, அமித்ஷா அவர்கள் சொன்னதை இவங்க தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு ஒரு சிண்டு முடிஞ்சு விடுற வேலை. அவர் சொன்னதை நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க. முன்ன மாதிரியே அப்படின்னு இது கூட்டணியின் ஆட்சி, ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை. புரியலையா? புரியல சார். இது ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியுடைய ஆட்சி நடைபெறுகின்றது. இப்போ திமுக ஆட்சி நடைபெறாத மாதிரியா சார்? அதுவும் கூட்டணி ஆட்சி தானே. கூட்டணியின் ஆட்சி, ஆனால் கூட்டணி ஆட்சி கிடையாது. அந்த மாதிரி தான் மைசூர் பாக்கு, ஆனால் அதில் மைசூர் இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கூட்டணி ஆட்சிக்கு வருவாங்க, ஆனால் ஒரு கட்சி மட்டும்தான் அங்கே ஆட்சியில் இருக்கும், மற்றவங்களாம் கூட்டணியில் இருப்பாங்க. அப்படி வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து கிடையாது. ஆனால் அது உள்கூத்து எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த பக்கம் அணி மாறலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கின்ற பட்சத்தில் இவங்க என்ன நினைப்பாங்க, ஆஹா இவங்க மெஜாரிட்டி வந்துட்டாதானே நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, இவங்க 117 கம்மியாக ஜெயிச்சா அப்படின்னு இவங்க இந்த பக்கம் சொன்னங்கிறது. அவங்க உடனே இவங்க கிட்ட ஏதாவது நம்பர் போயிடுச்சுன்னா நமக்கு ஆபத்து, அதனால் அவங்கள கட் பண்ணி விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இந்த மாதிரி உள்கூத்துக்கள்லாம் நடக்காமல் இருக்கணும். கூடவே வந்து கூட்டணி ஆட்சி என்ன கூட்டணி நீங்களே அப்படின்னு உசுப்பேத்தி விடுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. போகிற இடத்துலலாம் மைக்கை கொண்டு வந்து கேட்பாங்க. அண்ணாண்ட பக்கம் கேட்க மாட்டாங்க. ஏங்க அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க. தேமுதிகலாம் வேற சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சிக்கான நேரம் வந்து விட்டதுன்னு. முதல்ல அவங்கள கூட்டணியில் சேர்ப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் தானே கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறீங்க. அந்த பக்கம் யாரும் போய் கேட்க மாட்டாங்க. திமுகவில் போயிட்டு என்ன சார் கூட்டணி ஆட்சியா, உங்கள் கட்சிகளையெல்லாம் வந்து ஆட்சியில் பதவி கொடுப்பீர்களா, பங்கு கொடுப்பீர்களா, அதை யாரும் கேட்க மாட்டாங்க. வேற கடையில் சொல்லுவார். ஸோ இங்கே மட்டும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, எப்படியாவது சிண்டு முட்டி விடணும் அப்படின்னு. அதுக்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து ஆளாகக்கூடாது. ரெண்டாவது இதை கேட்டால் என்ன சொல்லணும், அதை பாருங்க, எலெக்ஷனுக்கு நேரம் இருக்குது, அப்போ எத்தனை சீட்டு என்ன அதை பற்றி பேசுவோம். ஆனால் இவங்களே இப்போ உட்காந்துக்கின்னு நம்பர்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்? இது சரி விடுங்க. அரசியல் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப காமெடியாக நடந்துருக்குது இங்கே. எல்லாமே யார் என்ன பண்ணுறாங்கன்னே சுத்தமாக புரியல. எதுக்காக முதல்ல இந்த அலையன்ஸ் சேர்ந்தாங்க? 2 கட்சி தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு இல்லை ஒரு போராட்டம், அதை பற்றி ஒன்றுமே காணோம். இவங்க ஒரு போராட்டம் நடத்துவாங்க, அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு எதிர்ப்பு சொல்லுவாங்க, இவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவங்க நீட்டை எதிர்க்கிறோன்னுவாங்க, இவங்க நீட்டு வந்தே தீரணும் அப்படின்வாங்க.
அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இந்தி அப்படின்வாங்க. நாங்கள் மும்மொழி கொள்கையில் 2 மொழி கொள்கை தான், ஒரு மொழியே நமக்கு தகராறாகுது, இதில் ஏங்க 3 மொழி அப்படின்றீங்களா? இப்படி எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படின்வாங்க. என்ன புரியுதா? சக்கரை பொங்கலுக்கு வடகறி பன்னிக்கறி மாதிரி இருக்குது அன்புதாசன். என்ன ஆவறது நம்ம? அதான் சார், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? காமெடியாக தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியே நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்கன்னா, ஐயா இவங்கள நம்பி பிரயோஜனம் கிடையாது. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க? முதல்ல ஜெயிக்கவே மாட்டாங்க. அப்படியே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் ஒருத்தர் தான் சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு நேராக மறுபடியும் திராவிட மாடல் 2.0க்கு தான் போய் நிற்பாங்க. அதை இவங்க புரிஞ்சின மாதிரி தெரியல, நம்ம தான் பேசினுக்கிறோம். அவங்களுக்கு அதை பற்றி கவலையப்பட்ட மாதிரி தெரியல. இன்னும் இப்போ திமுக தானே வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சினுக்கிறாங்க போல இருக்குது. அதிமுகலையும் பாஜகலையும் அப்படி தான் தெரியுது எனக்கு. சரி, நீங்கள் மேடையில் பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் மேடை வந்து பகிர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து சும்மாவது மேடைக்காவது வந்து நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படி காட்டிக்கிறோம். இவங்க மேடை கூட பகிர்ந்துக்க மாட்டிருக்காங்களே. அதைத்தான் நான் சொன்னேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, அதிமுக பாஜக அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க போல இருக்குது. இன்னும் இப்போ இன்னொரு தடவை வந்துட்டு போட்டோமே, 10 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த ஜெல் ஆகுதா, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா, ஒரு 5 வருஷத்தில், ஏன்னா 1 வருஷத்தில் ஆகிறது கஷ்டம், அதனால் 5 வருஷத்தில் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. சந்தேகமாக இருக்குது. ஹூ இஸ் பிளேயிங் ஃபார் ஹூ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு தடவை. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அன்புதாசன். இப்போ 2 கட்சி வந்து ஜெல் ஆகிறதுக்கான நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் மீதி கட்சி யாருமே சொல்லலையே சார். எனக்கு இன்னும் இந்த அலையன்ஸு அதிமுக பாஜக அலையன்ஸ் மாதிரி தெரியல. அதிமுக பாஜக திமுக அலையன்ஸ் மாதிரி தெரியுது. ஏன் சார்? இல்லை அப்படி தான் இருக்குது பாருங்களேன். எதிர்கட்சியாக என்ன பண்ணின்னுக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் சேர்ந்து என்ன பண்ணாங்க? சேர்ந்து எங்கேயுமே பார்க்க முடியல. 2 பக்கத்துலேயும் வந்து ஒருத்தர் சண்டை போட்டுன்னு தான் பெருசாக இருக்குது. திமுகவை எதிர்த்து பண்ண மாதிரி தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கின்னு, எடப்பாடி தான் சிஎம் அப்படின்னு சொல்லின்னுக்கிறவங்களே கட்சிக்குள்ளே இருக்கவங்கள டார்கெட் பண்ணின்னுக்கிறாங்க. இவ்வளோ நாளாக பாஜகவில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வார் ரூம் அப்படின்வாங்க, இவங்க பீஸ் ரூம்னு வாங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க. இப்போ அதிமுகக்குள்ளேயே அந்த சண்டை நடக்குது. திமுக அப்படியே கதி கலங்கி போயிருக்காங்க. எப்பா நீங்களே சண்டை போட்டுருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எலெக்ஷனில் யாரை எதிர்த்தியா பேசுவோம்? சுத்தமாக எங்களுக்கு வந்து மேட்ரே இல்லாமல் பண்ணி விட்டீங்களே, நாங்கள் என்ன தான் பேசுறது? நாங்கள் வெறும் கேண்டிடேட் மட்டும்தான் போடணுமா? பிரச்சாரமே பண்ண வேணாமா? எங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவங்க வந்து புலம்பின்னுக்கிறதா எனக்கு சில செய்திகள் கூறுகின்றன. ஏன்னா எதிர்க்க யாராவது இருந்தால் தானே நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்களாப்பா அப்போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு திமுகவோட நிலைமை. வாக் ஓவர் குத்துட்டா மாதிரி இருக்குது இன்னைக்கு இருக்க அரசியல் களம் அன்புதாசன். ஆனால் இதனால தான் கூட்டணி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண விஜய்க்காக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ? அவர் என்ன குயிக் ஃபிக்ஸ் ஏதாவது வச்சுக்கிறாரா எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு? இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒட்டலை. இப்போ 3ஆவதாக ஒருத்தரை கூட்டு வந்து அவங்க நம்மளும் சேர்ந்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்றதுக்கா அவரை கூட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க? அதான் சார் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு புரியல. அதாவது அதிமுகவில் ஒரு சில தலைவர்கள் பேசியிருக்காங்க, எடப்பாடியார் பேசலை. இங்கே பாஜகவில் முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினாங்க, அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினார். இன்னும் பதில் வேற வரல அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. எங்க அதான் பதில் சொல்லலைல்ல, அதோட விட்டு போங்களேன். ஏன் திருப்பி வரலையாவது வேலை செய்யுங்க. அவர் வந்தாதான் வேலை செய்யணும் அப்படின்னு இருக்காங்க போல இருக்குது. அவர் வரவே இல்லை அப்படின்னா, இப்போ அன்புதாசன் நான் ஒன்று கேட்குறேன், அவர் வந்தாதான் திமுக ஆட்சி அகற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அவர் வரலன்னா என்ன ஆகும்? மறுபடியும் திமுக ஆட்சிக்கு அவங்களே மதிமுக, அவ்வளோதானே. ஏங்க இந்த மாதிரி அவங்களே அவங்களுடைய பேரை கெடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எனக்கும் புரியல சார். அதான் சொன்னேன், அதிமுக பாஜக திமுக இப்படி ஒரு கூட்டணி இருக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இருக்கலாம்னு. ஏன்னா சபரீசனுங்க தான் அண்ணாமலை பின்னாடி இயக்கிறாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க சார் வெளியே. அவங்க அதை ஒன்றா பேசுவாங்க, அண்ணாமலை பின்னாடி இயக்கிறாரு அப்படின்னா அப்போ அதிமுக பின்னாடி யார் இருக்காங்க? இதில் அதிமுகவில் இருக்கவங்களெல்லாம் திமுக இயக்குகின்றது அப்படின்னு வேற சில பேர்லாம் சொல்லி நிற்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? இதில் வந்து யார் திமுக யார் அதிமுக யார் பாஜகன்னு வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விடுங்க, இங்கே எல்லாருக்கும் 2 முகம் அப்படின்வாங்க, இங்கே 10 முகம் இருக்குது போல இருக்குது. இப்போ தான் எனக்கு புரியுது உலகநாயகனோட அருமை. என்னென்னமா குறியீடு அன்றைக்கே சொல்லிடுறாரு பாருங்க. யார் எங்கே இருக்காங்க, யார் யாருக்காக விளையாடுறாங்க யாருக்கும் தெரியாது. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப நன்றி சார். நன்றி அன்புதாஸ்.